ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா சிம்ம ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்றது தான் சொல்லணும். அப்போ எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை கவனமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டுலையுமே உங்களுக்கு இருக்கும். கவனமாக செயல்பட்டால் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எதுலேயும் கொஞ்சம் எப்பொழுதுமே செய்கிற மாதிரி நார்மலாக நீங்கள் ரொட்டீனான உங்களோட ஒர்க்கை செய்யக்கூடாது. எதையுமே ஒரு தடவை சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். சிந்திக்காமல் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அது ஒரு சில விஷயத்தில் தடைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு அஷ்டமச்சனியானது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்துட்டாலும் கூட, ஆனால் இந்த வருடம் அஷ்டமச்சனியோட தாக்கங்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய ராசிநாதனுக்கு குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்குது ஆண்டின் தொடக்கத்தில். குரு பகவானோட வீட்டிலேயே அந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்கள் சம்மந்தப்படுதுங்க. அப்போ உங்கள் ராசிநாதனுக்கு முழுமையான பவர்ஃபுல்லான ஒரு குருவோட பார்வைகள் கிடைக்கிறதுனால தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த வருடமானது உங்களுக்கு உதயமாக போகுது. இந்த வருட காலகட்டத்தில் தெய்வத்தின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அதனால் இந்த வருட காலகட்டத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் அப்படின்னு இருக்குதுங்க. அதனால் இந்த வருட காலகட்டத்தில் தெய்வத்தின் அனுகிரகத்தோடு உங்களோட செயல்களை செயல்படுத்த ஆரம்பிங்க. அதே வேளையில் ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா திட்டமிட்டு செயல்படுறது விசேஷமாக இருக்கும். திட்டமிடாமல் செயல்படக்கூடிய ஒரு காரியங்கள் எல்லாமே ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும், மன அழுத்தத்தையும் கொடுக்கும். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் எந்த விதத்தையும் குறைகள் இருக்காது. அஷ்டமச்சனி நடக்குதே அப்படின்ற பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். பொருளாதாரத்துக்கு ஒருபோதும் குறை இருக்காது. யாருக்கிட்டையும் பணத்துக்காக கையேந்தி நிற்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஆனால் அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்குங்க. அஷ்டமச்சனி காலகட்டத்தில் மட்டும் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுன்றதான் ஒரு உண்மை. அப்போ இந்த வருடமானது பொருளாதார மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை இருக்கிறதுனால, தொழில் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சிகளாக இருக்கிறதுனால, கணவன் மனைவி உறவுகள் தன் குடும்ப உறவுகளில் ரொம்ப ரொம்ப இணங்கி விட்டு கொடுத்து போய்க்கிறது தான் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். நீங்கள் ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா, தான் செய்கிறது சரி அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் யாருக்கும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். சாதாரண சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டுடணும், போயிட்டு போகுது போ அப்படின்ற மாதிரி விட்டுடணும். இல்லை நாம் செய்கிறது சரிதானே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அதை சுட்டி காட்டணும் அப்படின்னாக்கா அதனால பிரிவுகள் அதிகமாக சந்திக்கிறத பார்க்க முடியும். முக்கியமாக குடும்ப ரீதியான பிரிவுகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ முக்கியமாக அதில் கணவன் மனைவி உறவுகளில் நீங்கள் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். கணவராக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இந்த ஆண்டு உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை சுமூகமாக செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இல்லை விட்டு கொடுத்து போக முடியல அப்படின்ற பட்சத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்று பிரிவுகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே சார், இதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இல்லையா அப்படின்னாக்கா, 2ஆம் இடம் தான் தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ தனாதிபதி, குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தின் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இது தீர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகளாக ஏற்படுத்தும்ன்றதுங்க. அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தன் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியை தவிர்த்து சொந்த பந்தத்துலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். சொந்த பந்த உறவுகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணத்துக்காக உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். ஐயா உங்கள்கிட்ட தான் பணம் இருக்கே, கொஞ்சம் கொடுத்து உதவுங்களேன்ற மாதிரி வருவாங்க. சரி நம்ம சொந்தம் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் பணத்தை கொடுத்து உதவுவீங்க. ஆனால் அந்த பணத்துக்காக பெரிய லெவலில் உங்களோட உறவுகளை துண்டிக்கப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்க போகுது. அதனால் யாருக்கிட்டையும் சொந்த பந்தம் மட்டும் நினச்சிக்கிட்டு பணத்தை மட்டும் கொடுத்துட வேண்டாம். அவங்க வராங்கன்னா நல்ல உணவு சமைச்சு போட்டு நல்ல விருந்து உழைத்து அவங்களை அனுப்பி வைங்க. ஆனால் பொருளாதாரத்தை மட்டும் கொடுத்துட்டு நாளைக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு கொடுக்க வேண்டாம். அது அவங்களோட காலகட்டமோ அது தடுக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. அதனால் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதுனாக்கா இந்த வருடத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் அவங்களோட வளர்ச்சிக்கு உதவட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் திரும்ப கிடைக்கட்டும், இல்லைனா அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் கொடுத்து உதவிடுங்க.
திரும்ப வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்கள் பணங்காசுகளை மட்டும் கொடுத்து உதவிட்டிங்கன்னா அதனால மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டு சொந்த பந்தங்கள் பிரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த விதத்தில் தெளிவாக சொல்ல வரங்க, இந்த விதத்தில் நீங்கள் தான் இந்த வருடத்தை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துகிட்ருக்கு. நல்லது வேணுமா கெட்டது வேணுமா அப்படின்ற மாதிரி. அப்போ நல்லது வேணும் அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும். கெட்டது வரக்கூடாது அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும்னாக்கா யார்ட்டையும் பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதே வேளையில் இந்த வருடம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க. மற்ற வருடத்தை காட்டிலும் ஓரளவுக்கு இந்த வருடமானது உங்களோட தொழில் வரிச்சு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இப்போ கடவுளை நம்புங்க. விநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டுவாங்க. மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். மற்ற விதத்தில் எந்த தோஷம் இல்லை. இந்த வருடமானது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குது, உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிட்டு முயற்சிகள் எடுங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான உலகெங்கும் வாழும் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன். ஜோதிட நேரம் அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக நுட்பமான விஷயங்களை அற்புதமாக கேட்டு அதன் மூலமாக பல விஷயங்களை தேடுறீங்க, கேட்குறீங்க, உணர்றீங்க. பிறர்கிட்ட சொல்லியும் அதனுடைய விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அது எங்களுக்கு ஒரு சிறப்பை தருது. அது மட்டும் இல்லாத எப்பொழுதுமே இந்த சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமானவர்கள், மிக மிக அற்புதமானவர்கள், கர்ணனை போல உள்ளவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் ஒன்று இருந்து விட்டால் இவன் கர்ணனை போல் வாழ்வான். ஆனால் இவன் மனதில் ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இவன் கையில் ஒரு பொருள் கிடச்சிதுன்னா அப்பப்போ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு மன்னனாக தான் இவர் இருப்பார். வீடு அளவலியா, ஊர் அளவலியா, நாடு அளவலியா இருப்பார் என்பதை நீங்கள் எங்களை கேட்பீங்க. அதுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது? ஒரு முறை ஒரு 8 வயசு பையனுடைய ஜாதகத்தை எடுத்து நான் பஞ்சாபில் பார்க்குறேன். அதை எடுத்து பார்க்கும்போது இந்த பையன் நாட்டை ஆளுவான்னு சொல்கிறேன். அவனை அங்கே பாரு, அந்த எப்படி போயிட்டுருக்கான் பாரு, சரியான ட்ரெஸ்ஸை போட மாட்டேறான், சொல்கிற வார்த்தையை கேட்க மாட்டேறான், இப்படி மாடு எல்லாம் அடிச்சுட்டு ஓடுறான். நாங்கள் அன்னைக்கு அந்த மனிதர் இன்று அப்படியே ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் தொடர்ந்து 20 வருஷம் 25 வருஷமாக இருக்கார். ஆச்சரியப்படுற விஷயம், நான் எப்பெல்லாம் போகிறேனோ அப்பெல்லாம் நான் வந்து பார்த்து ஒரு வணக்கம் போட்டுட்டு எனக்கு இது மாதிரி உள்ள பொசிஷனில் நான் இருக்கேன், நான் போக வேண்டியதாக இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ எங்கே உயர்ந்தாலும் அந்த தன்மை குறையல. அளவுக்கு மீறியும் படிக்கலை, படிப்பும் கம்மி தான். ஆனால் அந்த படிப்பை விட அனுபவ வாழ்க்கை அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போச்சு. இன்றைக்கி அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்க ஆச்சரியப்படுவாங்க. பல காரியங்கள் தேச அளவுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் அவர் மூலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சக்தியும் பலமும் அப்போ தெரியாத இருந்தவரை நான் சுட்டி காட்டின பிறகு என்ன இப்படி இருப்பியான்னு கேலியாக தான் கேட்டாங்க. அவன் நிஜமாலேயே மாறுவதற்கு அந்த வார்த்தை இன்னைக்கு ஒரு ஊர்ஜிதப்படுத்தி அவனை உயர்த்தி கொண்டு போகுது. ஆகையினால் இந்த சிம்மராசி நேயர்கள் எப்பொழுதுமே கோபமாக இருக்கான், சிறுன்னு பேசுகிறான், நான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறான், இப்படி தான் நினைப்பீங்க. அவன் கேள்விக்கு அர்த்தம் சொல்ல தெரியாதவள் அவனை பகையாக நினைப்பாங்க. அர்த்தம் சொல்ல தெரிஞ்சவங்க வணக்கம் போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் இவனை கொண்டு தானும் வளருவாங்க, பல பேரை வளர வைப்பாங்க. அப்படிப்பட்ட பலதரப்பட்ட மனிதனுக்கு ஒரு நிலையாக நிற்கக்கூடியவன் தான் இந்த சிம்மராசி நேயர். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு 2026 வர்ற கதையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். என்ன தான் நடந்தது இதுவரையும் படாத பாடுபட்டிருப்பாங்க. உடலில் நோய் இருக்கக்கூடாது, கையில் வெட்டுக்காயம் இருக்கக்கூடாது, காயங்கள் படாத இருந்தால் சிம்மராசி நேயர்கள் அற்புதம். உங்கள் உடலில் இப்போ காயங்கள் பட்டு உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமேயானால் அவசியமாக உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதோடைய விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் மேலும் அது தொடராத இருக்கணும். 8ல் இருக்கிற சனி ஆயில் விருத்தி தான். அதே நேரத்தில் என்ன பண்ணுவான், உங்களுடைய அங்கத்தில் என்ன பிரச்சனையை கொடுக்குறான்றது முதல்ல உள்ளுர ராஜ உறுப்புகள் என்ன பண்ணுறான்றதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ முடியும். அதுக்கு தான் உங்களை வழி நடத்துவதற்கு 2 பேருக்கு தான் உரிமை இருக்குது. உங்கள் தாய் இல்லை குரு. தந்தை தாய்க்கு சொல்லுக்கு தகுந்த மாதிரி அவர் உங்களுக்கு அறிவுரை தருவார். ஆனால் குரு அப்படி அல்ல, தாய் அப்படி இல்லை.
ஒரு சின்ன ஒரு பழுது ஏற்பட்டால் கூட தாய் துடிச்சு போயிடுவாங்க. அதை விட இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இந்த சமூகத்தில் இப்படி தவிக்குதுன்னா குரு அதை விட பயங்கரமாக துடிப்பான். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த துரோணாச்சாரியெல்லாம் வாழ்ந்த காலத்துலேருந்து, பீஷ்மர் வாழ்ந்த காலத்துலேருந்து, கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துலேருந்து உங்களுக்கு கதையாக சொன்னது மாதிரி நினச்சிருப்பீங்க. அனுபவமாக பாருங்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவங்க கர்ணனை மாதிரி உள்ளவங்க. காரணம் என்னன்னா, இவனுக்கு ஒரு தேடுதல் உண்டு. அந்த தேடுதல் எதை பற்றி? பொருளாதாரத்தை பற்றி தேடுகிறானா, இல்லை வாழ்க்கையில் அன்பை பற்றி தேடுகிறானா, இல்லை வாழ்க்கையின் நிம்மதியை பற்றி தேடுகிறானா? இந்த தேடுதல் ஒன்று அவனை தாழ்த்திக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்றது எல்லாமே உயர்ந்த நிலையில் தான் எடுத்துகிட்டு போகும். அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி நேயர்கள் 2026 மிக அற்புதமான உயர்ந்த நிலையை அடைவார்கள். உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து வராது இருப்பதற்கு உங்களுடைய நுட்பங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதை கேட்டு தெரிஞ்சிங்க. எல்லா ஜாதகமும் சிறப்பான ஜாதகம்தான். ஏதும் தவறான ஜாதகமே இல்லை. யாருமே தவறான வழியில் பிறக்கலை. ஏன்னு கேட்டால், ஒரு தாழ்வோ ஒரு உயர்வோ வேறொரு தாழ்வுக்கோ இல்லை ஒரு உயர்வுக்கோ வழிகாட்டுகிறது என்பதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்தால் போதும். அது தன்னுடைய சிந்தையிலும் நம்மளுடைய செயலாலும் நமக்கு என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, என்ன செய்தால் என்ன பண்ணணும் என்ற ஒரு நுட்பம் அறியாமல் அவசரப்பட்டு உள்ளக்குள்ளே போகிறதுனால தான் கால தாமதமாகவோ இல்லை காலத்தை வீண் விரயம் பண்ணுவதாலேயோ இல்லை காலத்திற்கு முன்னாடியாக போய் நிற்பதனாலேயோ தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும். ஏனென்றால் இதில் 3 வகையான மனிதர்கள் இருக்காங்க. சில பேர் இந்த கற்பூர புத்தின்னுவாங்க, வாழை மட்டைன்னுவாங்க, அதே மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, நீ சத்தியவான் தர்மவான், அதே நேரத்தில் நீ சத்தியவான் தர்மவானாக தேவகுணத்தில் பிறந்திருக்கிறாக, சத்தியவானாக தர்மவானாக சத்திரிய குலத்தில் பிறந்திருக்கிறாயா, இல்லை சத்தியவானன் தர்மவான இல்லை சமயோஜித புத்தி இல்லாத நிலையில் பிறந்திருக்கிறாயா? அந்த குணம், இந்த குணத்தை கொண்டுதான் உங்களுடைய பிரிவை நாங்கள் பார்த்து உங்களுக்கு சரியான வழிமுறைகளை தருகிறோம். அதை அணுகி நீங்கள் உயர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சிறக்க இந்த புத்தாண்டு துணை புரியும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். 1/1/2026 ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் இந்த 1/1/2026 நமக்கு மலர்கின்றது, பிறக்கின்றது. கூட்டு எண் 2026 கூட்டுனா 1/1/2026 12, 2026 கூட்டும் பொழுது 10. ஆக 10 என்பது சூரியனுடைய நண்பர். சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி, ஆளுமை, திறமைகள், நிர்வாகம், நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். இந்த ஆண்டு குரு, அதாவது 2/6க்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார். அப்போ 2/6ல் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏன்னா அடிப்படை பணம், அடிப்படை பொருளாதாரம், அதனால அந்த இதில் நல்லா இருப்பாங்க. மளிகை பொருள், காய்கறிகள், மற்ற விலைவாசிகள், பெட்ரோல், பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த 2026. அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 5. காலபுருஷனுக்கு 5 மட்டுமல்ல, பூர்வ புண்ணியாதிபதி மட்டுமல்ல, தர்மமும் நேர்மையும் குல தெய்வத்தையும் அறியக்கூடிய ராசி தாங்க 5வது ராசி சிம்ம ராசி. சுத்தமாக பிடிக்காது என்பார்கள் இல்லையா? சும்மா இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. வேலையை ஆர்டர் பண்ணணும், கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ
சும்மா இருந்தால் சுத்தமாக பிடிக்காது என்பார்கள். திறமையும் வலிமையும் வனப்பு மிக்க நேயர்களே, சீரிப்பாயும் அஷ்டமம் பஞ்சமம் கண்டகம் தங்களை பார்த்து புன்னகை புரியும் அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்கள். உங்களை யார் யார் பார்க்கிறார்? அஷ்டமம் பஞ்சமம் கண்டகம் அத்தனையும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடியது. அப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைஞ்ச வலிமை மிக்க கமாண்டிங் பண்ணக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது. ஏன்னா காலபுருஷனுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான 5ஆம் இடம், அறிவுக்குரிய இடம், குலதெய்வத்துக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறோம். அப்போ ராசிநாதன் உங்களுக்கு அழகா தனுசுல இருக்கிறார், உங்க ராசிநாதன். அப்போ உங்கள் ராசிக்கு குரு இப்போது 11ல் இருக்கார். இப்போ 1/1/2026. அப்ப குரு கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு குரு 11ல் இருக்கார். நிச்சயமாக லாபாதிபதியா இருக்கிறார். இதுவரை நீங்க சம்பாதித்தது, நீங்க ஏன் பண்றத கண்டிப்பாக கொஞ்சம் சேமித்து வைங்கள். கொஞ்சம் சேமித்து வச்சீங்கன்னா எதிர்காலத்துல அது உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஞாபக சக்தி உள்ள ஆண்டு, வலிமை மிக்க ஆண்டு, வனப்பு மிக்க ஆண்டு, செல்வாக்கு உள்ள ஆண்டு, சொல்வாக்கு உள்ள ஆண்டு. ஏன் சட்டமன்ற தேர்தல் வருது, அதுக்கு நீங்க தான் அதிகாரி, நிர்வாகம் நீங்க தான், அரசியல் நிபுணர் நீங்க தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சனீஸ்வரன் மக்கள், ராகு பிரம்மாண்டம், சுக்கிரன் போகம், 3 பேர் இருந்தா பத்தாது. அடுத்து யார் இருக்கணும்? செவ்வாயும் நீங்கள் இருக்கணும், மேசமும் சிம்மமும் இருக்கணும். எது இருந்து என்ன பண்ண? நிர்வாகம் பண்ணணும்ல. சொல்லுவாங்களே கிராமத்துல, ஃப்ளைட் வாங்கிடலாம்யா, யார் மெயின்டைன் பண்றது? கப்பல் வாங்கிடலாம், யார் மெயின்டைன் பண்றது? அதே போல சனீஸ்வரர் இருக்கார், மகர ராசி இருக்காங்க, சிம்ம ராசி இருக்காங்க. அடுத்து ராகு எங்கே இருக்காங்களோ அந்த ராசியில குணத்தை கொடுக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டம் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது யாரு? மோகத்துக்குரிய ரிஷபமும் துலாமும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது விருச்சிகம் மேஷம். இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது யாரு? D2 சிம்ம ராசி. இதை விட விளக்க என்ன வேணும்? அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு அதிகாரி நீங்க தான். சேர்பர்சன், மேனேஜிங் டைரக்டர் எல்லாமே நீங்க தான். அப்ப என்னென்ன தொழில்? ஏற்கனவே சரம் வந்தாச்சு, நம்ம சரம் சிரம் உபயம் முடிச்சாச்சு. அடுத்தது சரம் சிரம் வந்தாச்சு. அப்ப 2வது சுற்றுக்கு வந்துட்டு நம்ம. அப்ப 2வது சுற்றும் போது என்ன? கரெக்டா 2வது சுற்று வரும்போது மகம் பூரம் உத்தரம். பார்த்தீங்களா? முதல்லையும் அஸ்வினி தான் ஒரு சுற்று, 2வது சுற்றுக்கு மகம், 3வது சுற்றுக்கு மூலம். நம்ம முன்னோர்கள் கரெக்டா அளந்து வச்சிருக்காங்க, நம்ம தான் தப்பு பண்றோம். அப்ப மகம் பூரம் உத்தரம், அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்டது. மேசத்துக்கு என்ன சொன்னமோ அதை விட 2 பங்கு அதிகம். அது மேசத்தை விட 2 பங்கு அதிகம். அப்ப என்ன ஆகும்? இது மேசம் தீப்பெட்டி, நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலைன்னு சொல்றோம். இது பெரிய பெரிய ஃபேக்டரியில இருக்கக்கூடிய, அப்ப கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நிர்வாகம், MBA வழி நடத்தக்கூடியது, IRS டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி வயசு எங்கே வேணாலும் சரி, உலகத்துல எல்லா இடத்தும் போகக்கூடியது சிம்மராசி. என்ன நடக்குது? அஷ்டமத்து சனி, மிக கவனம். இந்த வருடம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி, மிக கவனம். ஏற்கனவே நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். கடகத்தை விட உங்களுக்கு மிக கடுமையை பாதிப்பு குறைவு, அஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் குறைவு, அந்த பொதுவாகவே குறைவு. ஏன்னா சூரியன் சனி, அதாவது சூரியன் சனியா இருந்தாலும் அதோட பொதுவாக குறைவு. அதை விட உங்க தசாபுத்தி நல்லா வந்துருச்சுன்னா இன்னும் அஷ்டமத்தினுடைய பாதிப்பு வரவே வராது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு செய்த தொழில் சொல்லியாச்சு. அப்போ குரு உங்க ராசிக்கு இப்போ 11ல் லாபாதிபதியா இருக்கார். அடுத்தது சனி கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு 8ல், அதான் அஷ்டமத்து சனி. அப்போ குடும்ப வாழ்க்கை கவனம், கணவன் மனைவி உறவு கவனம். புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காதீங்க, இருப்பதை செயல்படுத்துங்க. புதிய தொழிலை ஆரம்பிக்காதீங்க, இருப்பதை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக இருப்பதை செயல்படுத்துங்க. பொருளாதாரத்தை ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. குடும்பம், கல்வி, கண்டிப்பாக அஷ்டமத்து சனிலையும் மேரேஜுக்கு வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது, மேரேஜுக்கு வேண்டிய அந்த ரிஜிஸ்டர் இருக்கின்றது. சனீஸ்வருடைய சம்பந்தம் இல்லாம சுப காரியங்கள் நடக்காது, அந்த காரியமும் நடக்காது.
அப்போ அஷ்டமத்து சனி பதவி ப்ரொமோஷன் வேணுமா, காத்துக்கிட்டு இருங்க. கன்னிக்கு வரப்போறாருல, உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்துட்டு கன்னிக்கு வரப்போறாரு. திருமணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கன்னிக்கு வரப்போறாரு. அதே போலதான் ராகு. அப்ப ராகுனுடைய ஆதிக்கம், ஏற்கனவே ராகுனுடைய ஆதிக்கம் 7, கேது ராகு கேது. அப்ப ராகு கேது குடும்பத்துல ரொம்ப குழப்படி, மிக கவனம். ஏன்னா நான் ஏற்கனவே மகரத்தை பத்தி சொல்லும்போது, கடகத்தை பத்தி சொல்லும்போது மகரத்துக்கு சொன்னோம், இப்ப சிம்மத்துக்கு சொல்லும்போது நம்ம கும்பத்துக்கு சொல்லணும்ல. அப்ப எப்படி இருப்பாங்க? சிம்ம வைராக்கிய ஸ்டாண்டர்டைஸா இருக்கும், கும்பம் என்ன ஆகும், ஆசிலேஷன்ல இருக்கும். அதே மாதிரி கடகமும் அதே மாதிரிதான். ஆனா பெர்சன்டேஜ்ல சிம்மமும் கும்பமும் தான் தலை தூக்கி விரித்தாடுங்கிறவங்கள அந்த மாதிரி இருக்கும். அதனால சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு, புதியது எதுவும் ஆரம்பிக்காதீங்க தயவு செய்து. அதே மாதிரி உடம்பு ரீதியா மருத்துவம் மிக கவனம், மருத்துவத்தில் மிக கவனம். வயிறு வலி தாங்கவே தாங்கல ஐயா, வயிற்று வலி தாங்கவே தாங்கல, மெயின் வயிறு வலி. சின்ன பிள்ளைகளை பாருங்க, ஸ்கூல்ல வேன் வந்து நிக்கி, மடி வேடி வந்துருச்சு, அனுசா வேன் வந்துருச்சு வா, ஆனா இருமா அந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. எங்க போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வயிறு வலி வந்தா எங்க போவாங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட வயிறு வலி, உஷ்ணம், கீரை வகைகள், நார்ச்சத்து உணவுகள் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டோம்னா அதெல்லாம் போகும். கண்டிப்பாக அதுல எந்த குறையும் இல்லை. ஒரு முறையாவது நீங்கள் கண்டிப்பாக நாச்சியார் கோவில் சென்று வாருங்கள். கும்பகோணம் அருகே உள்ள கல் கருட சேவையை கண்டு கழியுங்கள். நாச்சியார் கோவில் சென்று வாருங்கள், கல் கருட சேவையை கண்டிப்பாக கண்டு கழியுங்கள். அந்த திருவடியை தொழுது வந்தால் நாச்சியார் கோவில் எல்லா விதமான தீமையும் ஒழித்து நன்மையை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல, கண்டிப்பாக உண்டு. நாச்சியார் கோவில் சாதாரண கோயில, வைணவ தலத்தில் மிக அற்புதமான திருத்தலம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டுக்குண்டான, அதாவது இந்த 2026 புத்தாண்டுக்குண்டான வருடப்பிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 2026 சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது என்னமோ உண்மைதான், இது மாற்றம் இல்லை. அப்ப அஷ்டமத்து சனி நல்லது கொடுப்பாரா கெட்டது கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லார் மனசுலயுமே உண்டு. அஷ்டமத்து சனினாவே கொஞ்சம் கஷ்டத்தைப்படுத்தி பார்க்கிறவர் தான் சனி பகவான். அதுக்கு நாம விட்டு கொடுக்க கூடாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? அதுக்கு சுப வேறைய கடன், சுப வேறையும் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம சனி பிடிச்சா என்ன சொல்றோம்? திருநள்ளாறு போயிட்டு வாங்க, ஏதாவது கடனை உடனே வாங்கியாவது ஒரு சுப வேறையும் பண்ணுங்க. அதனால அப்படி பண்ணும்போது தலைக்கு வர்றது தலப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க. அப்ப 100%, அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனிக்கு சுபவேரை கடன் அப்படின்னா ஒரு இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அப்பார்ட்மெண்ட், சொத்து, இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்கிட்டோம் அப்படின்னா கடனுக்கு கடன் இருந்தாலும் அந்த கஷ்டம் நம்மளை தேடி வராது. அதுக்கு தான் நம்ம சுபவரையும் மன்னிக்கிறோமே, சரிங்களா? அதே மாதிரி இந்த கல்யாணம் பண்ற வயசுல இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஏன்னா நமக்கு கடன் ஆனாலும் நமக்கு கோல்டு சேஃப்டி ஆயிடுது. அப்ப 100% என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்பார்ப்பா வட்டிக்கு பணம் கொடுத்தா வருமா? வராது. ஜாமீன் எழுத்து போட்டா, டாக்குமெண்ட், மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனா உபதிரியம் தான் வரும். அதே சமயத்துல இந்த மாதிரி நேரத்துல, அதாவது முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயத்த பண்ணணும், ஆனா அந்த பண்ற விஷயம்ன்றது கடனானாலும் சுப செலவா இருக்கணும், செலவானாலும் முதலீடு வீட்டில் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் அப்படி இருக்கும் இந்த அஷ்டமத்து சனின்னு பார்த்தா, 2026 ஜூலை மாசம் 26 தேதி வரைக்கும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம். ஏன்னா இந்த 7 மாசம் சனி பகவான் அவர் இயல்பு நிலையில தான் இருப்பாரு. அதனால நமக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம்ன்றது ஜூலை மாசம் 27ஆம் தேதி அன்னைக்கு
சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கரம் அடைஞ்சு மீன ராசியிலே வக்கரத்தை முடிச்சுக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த 4.5 மாசம், அதாவது 138 நாள் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா சனி பகவான் வந்து ஆப்போசிட்டா வேலை செய்வார். அப்ப ஆப்போசிட் வேலை பண்ணும்போது என்ன, இப்ப கஷ்டத்தை கொடுத்து பாக்குறவர் அப்ப சந்தோஷத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. இப்ப கடன் பிரச்சனையில் அவஸ்தைப்படுவீங்க, அப்ப சந்தோஷத்துல அதாவது சந்தோஷமா இருப்பீங்க. அதே மாதிரி இப்ப நல்ல காரியம் பண்ண முடியாத சிரமத்தில் இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு நல்ல காரியம் உங்களுக்கு தேடி வரும். அரசியல்வாதியுடைய நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறது, மேல் பதவி அதிகாரியுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, சொந்த பந்தம் நம்ம வீடு தேடி வர்றது, பிரிஞ்ச குடும்பம்ன்றது ஒத்துமையா சேர்றது, ஹெல்த் பிரச்சனை எல்லாம் மாறுறது, மொத்தத்துல அந்த நிமிஷத்துல வந்து பேரும் புகழும் நம்மள தேடி வரும். ஒருத்தருக்கு முன்னாடி வரும்போது நல்லது கொடுக்கல அப்படின்னா வக்கரம் ஆகும்போது நல்லது பண்ணுவார். அப்ப சனி பகவான் உங்களுக்கு எப்ப சப்போர்ட் பண்றாரு, ஜூலை மாசம் 27ஆம் தேதியிலிருந்து அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிசம்பர் மாசம் 11 தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்வாரு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 138 நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு, நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரின்றது டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் சனி பகவான் அதாவது இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். அப்படி இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா அடுத்தது ஒரு 20 நாள் பழைய மாதிரி மீண்டும் சுமாராக தான் இருக்கும், அதாவது நார்மலா தான் இருக்கும். அதனால பார்த்துட்டீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு சனியுடைய மாற்றம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி குரு பகவான் இப்ப உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்கிறார், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார், சரிங்களா, மிதுன ராசியில் இருக்கிறார். அப்ப பொதுவே ஒரு மனுஷனுக்கு பேரும் புகழும் கொடுக்கிற இடம் பாத்தீங்கன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் தான், லாபஸ்தானம். இதுல வந்து எப்படின்னா முதல்ல ஒரு 70 நாள் மார்ச் 11 வரைக்கும் அதாவது குரு வக்கரத்திலிருந்து உங்களுக்கு நல்லது பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 81 நாள் இயல்பு நிலையிலிருந்து நல்லது பண்றாரு. அப்ப ஜூன் மாசம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகுது, ஜூன் 1ல குரு பயிற்சி. அப்ப அந்த ஜூன் 1ல குரு பயிற்சி ஆகும் போது என்ன பண்றாருன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்ப ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாசம் 10வது மாசம் அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து கடக ராசியில இருந்து உட்காந்துருவாரு. அப்ப நம்ம ராசிக்கு 12ஆம் இடமாச்சே, நல்லது பண்ணுவாரா அப்படி அந்த கேள்வி உங்க மனசுக்குள்ளார வரும். ஆனா 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் அவர் உட்கார்றது சாதாரணமா உட்காரல, உச்சத்துல உட்கார்றாரு. உச்சம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். இதே நார்மலா 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாருன்னா அந்த கிரகம் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 12ஆம் ராசின்னு சொல்றது கடகராசி தான். கடகராசியில மட்டும்தான் குரு வந்து வக்கரத்தில் அதாவதுன்றது சாரி உச்சத்துல உட்காருவார். அப்போ உச்சத்துல உட்காரக்கூடிய குரு அப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் கொடுக்கறது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவார். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சிம்ம ராசியில பிறந்த உங்களுக்கு சனியுடைய தொல்லை மட்டும்தான் முதல்ல 7 மாசம் உங்களுக்கு அதாவது கஷ்டமா இருக்குமே தவிர, அதை தவிர உங்களுக்கு மீண்டும் இந்த 7 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்றாரு. ஆனா குரு பகவான் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்குமே உங்களுக்கு நல்லது தான் பண்றாரு. என்ன அப்படின்னா முதல்ல ஆரம்பத்துல ஒரு 70 நாள் கொஞ்சம் ஸ்லோவா வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பாஸ்டா வேலை செய்வார். கடைசியா பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஸ்லோவா வேலை செய்வார். ஏன்னா அதுக்கப்புறம்ன்றது என்ன பண்றாருன்னா அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் ஆகிறார். அதிசாரம் ஆகி எங்க வராருன்னா உங்க ராசிக்கு தான் வராரு, சிம்ம ராசிக்கு தான் வராரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாசம் குரு யார் வீட்டில் இருப்பாரு, உங்க வீட்டுல தான் இருப்பாரு. இதெல்லாம் பாருங்க ஒரு அற்புதமான காலம். குரு வந்து ஒரு வீட்டுல உட்கார்றாருன்னா சூப்பரா வேலை செய்வார். அது யாரு, அசுர குரு தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 குருவும் இணையற நேரம் இது. அதாவது உங்க வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சூரியன் ராஜகரகம். அதே மாதிரி இந்த குருவும் சூரியனும் ஒரு வீட்டில் 2 இணையும் பொழுது அப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில உங்களுக்கு பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகளை கொடுத்துருவாரு. இதுல 4 பேருக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா குரு அப்படின்னா இன்னைக்கு முதல்ல வந்து மேல் பதவி கவர்மெண்ட் வேலை, அது போக பார்த்துட்டீங்கன்னா மருத்துவத்துறை,
அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யறது, ரெண்டாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரா ஒர்க் பண்றது, அதாவது ஆன்லைன் பிசினஸ் மாதிரி வீட்டில இருந்து ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் வர சூப்பரா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் இருக்கிறாரு பாத்தீங்களா, அரசியல் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். அப்ப உங்க வீட்டுக்கு அதிபதியே சூரியன் தான். அப்ப இந்த சூரியனுடைய வீட்டுல குரு வந்து உட்காரும் போது அந்த 2 மாசம் இருக்கு பாத்தீங்களா, அரசியல் ஈடுபாடு பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரா வேலை செய்யும். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டையில பட்ட கரும் புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அஷ்டமத்து சனி மட்டும்தான். இது நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். நான் ஓப்பனா சொல்றேன், கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு குரு வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டில் ஒரு 2 மாசம் இந்த வருஷத்துல இருப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். சரிங்களா? அதிசாரத்துல வரக்கூடியவர் இயல்பு நிலையில ஒரு 44 நாள், வக்கரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 நாள், கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாசம் உங்களுக்கு உங்க வீட்டுல தான் குரு உட்காந்துருப்பாரு. அப்ப இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ராகு இருக்கிறாரு பாத்தீங்களா, கலஸ்தர ராகு, திருமணத்துக்கெல்லாம் சூப்பரா சப்போர்ட் பண்ணுவார். 7ஆம் இடம் கலஸ்தர ராகு, ராகு உங்க ராசி 7ஆம் இடமா பாக்குறாரு. ராகுக்கும் கேதுக்கும் பாத்தீங்கன்னா 3, 7, 11 எப்பயுமே ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ராகு டைரக்டா உங்க ராசி 7ஆம் இடமா பாக்குறாரு, கலஸ்தர ராகுவா பாக்குறாரு. அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் யாராருக்கு ஆகல, சூப்பரா இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்ப டிசம்பர் 6 வரைக்கும் கேது உங்க வீட்டுல தான் இருப்பாரு. ராகு கும்பத்துல இருந்து உங்க ராசி தான் டைரக்டா கலஸ்தர ஸ்தானமா பார்ப்பாரு. இந்த யோகம் எல்லாம் சூப்பரான ஒரு யோகம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெற்கு, அதாவதுன்றது வந்து கிழக்கு, கிழக்கு தெற்கு இந்த மாதிரி வீடு வாசல் பார்த்து உட்காருங்க. ஆபீஸ் கடை, ஏன்னா தெற்கு கிழக்கு 2 சூப்பரா இருக்கும். அது போக பாத்தீங்க அப்படின்னா அதாவது சூரியனர் கோயில் ஆடுதுறை ஒரு தடவை நீங்க போயிட்டு வாங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க, கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருமிஞ்சியஞ்சூர், கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க. ஸ்ரீ லலிதாம்பிகை திருமியஞ்சூர், அதே மாதிரி சூரியனார் கோயில் போயிட்டு வாங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் சிகப்பு கலரை அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சூரியனுக்கு வந்து உகந்த கலர் வந்து சிகப்பு தான். காரு, வண்டி, அதாவது பொருள், துணிமணி, இந்த மாதிரி ஏதாவது அதிகமாக சிகப்பு யூஸ் பண்ண கண்டிப்பா சொல்றேன் உங்க வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது கலஸ்தர ராகுவா 11 மாசம் பார்க்கிறாரு. அதனால ராக்கேது மாற்றங்கள் கொடுப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் வந்து ஆரம்பம் முடிவு இது 2 மட்டும்தான் கொஞ்சம் அதாவது ஸ்லோவா வேலை செய்யும். அதே மாதிரி மேற்கொண்டு உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கட்டடம் வேலை எடுத்து கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, படிப்புக்கு வேலைக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, 26லயாவது நம்ம நல்லா இருப்போமா அப்படின்னு எதிர்பார்க்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமா சொல்றேன் 2026 ஒரு ஜெட்டு வேகத்துல கண்டிப்பா நீங்க நவர போறீங்க. நீங்க வந்து சாதிக்க போறீங்க. சரிங்களா? இந்த 2026ல உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா இடம், வீடு, பூமி, வண்டி, வாகனம், கார், அதாவது இந்த மாதிரி கண்டிப்பா அசையா சொத்துக்கள் கண்டிப்பா உங்க பேர்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். சரிங்களா? இது நடக்கும். ஆதாரப்பூர்வமா நீங்க நம்பலாம். நீங்க வாழ்ந்து காட்டிட்டு சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.